8/2/2025 அன்று காலையில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நன்றியை தெரிவித்தார். அது என்ன என்று சொன்னால், மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வரலாறு காணாத ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று நம்மளுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பி உடனடியாக அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், ஆளுநருக்கு மாநில அரசுகள் என்ன நிறைவேற்றி அனுப்பியதோ அது காலக்கெடுக்குள் அனுப்ப வேண்டும் என்று ஒரு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு வரலாறு காண ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதுல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கூட ஒரு மசோதா ஏற்கனவே அவங்க போட்டிருந்தாங்க. அது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. அது திரும்பி நம்மளுடைய ஆட்சி வந்த பின்னாடி அது திரும்பி சட்டத்தை நிறைவேற்றி திரும்பி அனுப்பணும். அது கூட சேர்த்து ஒப்பந்தம் இப்ப கொடுக்க சொல்லி வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா கட்சியும் சட்டமன்றத்துல நன்றி சொல்லி பேசினாங்க. ஆனா பாஜகவும் அதிமுக தான் நன்றியை சொல்ல மறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி கூட தமிழ்நாட்டுல இருக்குது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஒரு நன்றி கூட அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பேர்ல ஒரு கல்லூரிக்கு பேர் வைக்கிறது கூட அந்த மசோதா இப்ப அதற்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அந்த கட்சி இருக்கிறது கூட ஒரு நன்றி சொல்லாத ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் இருக்கு என்பதுதான் வேதனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது போல சட்டமன்றத்துல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்னைக்கு எல்லோரும் நன்றி சொன்னாங்க. கண்டிப்பாக மத்திய அரசு என்னென்ன நினைக்கிறதோ, என்னென்ன நம்ம மீது ஏவ வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அளித்திருந்தது மகிழ்ச்சியக்கரமான ஒரு செய்தி. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் இது நம்மளுடைய குடியரசு தினத்தன்று ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று தந்திருந்தார். அதே போல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் இந்த சட்டம் பொருத்தும் என்ற வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. உண்மையை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட நான் சுட்டிக்காட்ட இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு தீர்ப்பு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அந்த மாதிரி ஆளுநர்கள் கூட தேவையில்லை, இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநர்களே தேவையில்லை, அந்த மாதிரி கோஷங்கள் கூட இப்ப வரக்கூடிய சூழல் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னு சொன்னால் இப்போ ஆளுநர் ஒரு சட்டமன்றத்துல ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன சட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குறாங்களோ அது ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்தில் தான் ஆளுநர் இருக்கிறாங்க. அதே எங்கெங்கெல்லாம் மத்தியில ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்றாங்க. அதனால ஆளுநர் தேவையில்லை. அதனால நேரடியாக எல்லா இதுவும் மாநிலத்துக்கே வளர்ந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்களுடைய ஆட்சி தான் மத்திய ஒன்றியத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதனால ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தால எங்கி சார் அவங்க ரவியை வாபஸ் காட்டுறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் தவறு செய்யறவங்க தான் முக்கியமா பிஜேபியில இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இனி ஒரு காலங்கள்ல வர தமிழ்நாடு அரசு ஏற்ற எல்லா சட்டத்திற்கும் அவர் ஒப்புதல் கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கணும். கொடுக்கலன்னா மறுபடியும் கண்டக்ட் ஆஃப் கோர்ட் போறோம். அதனால அந்த பயம் இருக்குல்ல அவருக்கு. இப்ப அவர் எதுவும் வாயை திறக்கலையே. காலம் தாழ்த்தக்கூடாது. அதுக்கு ஒரு இதே போட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் இவ்வளவு நாள் வச்சுக்கணும். ஆளுநர் இவருக்கு அனுப்பினா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினா அவரு இவ்வளவு வச்சுக்கணும்.
அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுங்க. திருத்தம் இருந்தா ஆளுநர் திருத்தம் கொடுக்கலாம். திருப்பி நாங்க 2வது முறை தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தே ஆகணும்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஆளுநர் நிலுவையில் வைத்துக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. சார், மொழி அதே மாதிரி கல்வி இந்த ரெண்டையுமே ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதான் அவங்களுடைய இதே அப்படிதான். எப்படியாவது தமிழ் மொழியை இங்க இது பண்ணும், மும்மொழி கொண்டு ஹிந்தி திணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் 2152 கோடி கல்வி தொகை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் ஏன் அதை யாருக்கு என்ன மொழி வேணுமோ அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்ப நாங்க ஒசூர்ல இருக்கிறோம், எல்லா மொழியும் பேச போறோம். தெலுங்கு பேசுறோம், தமிழ் பேசுறோம், கன்னடா பேசுறோம், உருது பேசுறோம், எல்லா மொழியும் மலையாளம் பேசுறோம், எல்லா மொழியும் பேசுறோம். தேவை இருக்கிற மொழி அவங்க கத்துக்க போறாங்க. அதுக்குன்னு நீ நுழைச்சாதான் நான் பணம் கொடுக்குறேன்னு அது சரியில்லாதன்னு நான் இதை வச்சு அவன் அரசியல் பார்க்கறதுக்கு பாக்குறேன். நன்றி. 2025 அன்று மாண்புமை உச்ச நீதிமன்றம் வரலாறு காணாத ஒரு தீர்ப்பினை அளித்துள்ளது. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுப்பும் குரல் கூச்சல் அல்ல, அது உரிமை குரல். நிராகரிக்க முடியாத தெளிவான விவரங்களோடைய குரல் என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாயிலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாநில உரிமைகள் விஷயத்தில் நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம் என்னதான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் சமரசமே கிடையாத என்பதை முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்து இருக்கிறார். முதலமைச்சர் என்பவர் அவர் சார்ந்த மாநிலத்தின் நலனுக்காக மட்டும் செயல்படுவதாக இருக்கக்கூடாது. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் ஜனநாயகம் பாதுகாவலாகவும் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் பதவிக்கு புதிய ஆதாரத்தை கொடுத்து இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் தனது சட்ட போராட்டத்தால் மீட்கப்பட்ட 10 மசோதாக்களில் தமிழ்நாடு மீன்வளம் பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயரை வைக்கும் மசோதாவும் ஒன்று அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதாவும் மாதக்கணக்கில் மூலம் கட்சி எல்லைகளை கடந்து உண்மையான தலைவர் என்று நிரூபித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒன்றியத்தை ஆட்சி செய்யும் கட்சி தன் கூட்டாட்சி தத்துவத்தைக்காக வேண்டும் இருந்தாலும் நாட்டின் கூட்டாட்சி கொள்கையை முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஒளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டெல்லியின் அதிகாரத்தை பாஜக கைப்பற்றி வைத்திருந்தாலும், ஆனால் அந்த கட்சி வழிநடத்தும் ஒன்றிய அரசு நிகழ்த்தும் அநீதிகளுக்கு எதிராக பிற மாநிலங்களுடன் இணைந்து தீவிரமாக களம் கண்டு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே மாநில உரிமைகள் மாநில சுயாட்சிக்காக
அல்ல. மாநில நலனுக்கு திமுக என்ன செய்தது என அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவதூறு பேசுவது வழக்கமாக விட்ட நிலையில் ஆளுநர் மூலம் ஒன்றிய ஆட்சியாளர்கள் செய்த நிர்வாகத்தை தடுத்து மாநில உரிமை நிலைநாட்டியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மாநில நலனுக்காக திமுக செயல்படுகிறது என்பது இதைவிட வேறு என்ன உதாரணம் தேவை? கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற திமுக பவளவிழா மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் எல்லா அதிகாரமும் கொண்டவையாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முடிவுகளை திமுக நிச்சயமாக உறுதியாக செய்யும் என்று அறிவித்தது. 6 மாதங்களில் அதற்கான முதல் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அரசியலமைப்பு இதுதான் வரை ஆளுநர்களுக்கு இல்லாத காலக்கெடு இந்த தீர்ப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் உரிமையை கலைஞர் அவர்கள் பெற்றுக் கொடுத்ததை போல் ஆளுநரின் அடாவுடிக்கு கடிவாளம் போடும் மற்றொரு மாநில சுயாட்சி அதிகாரத்தை இந்திய மாநிலங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார். மாநில சுயாட்சியின் ஒரு அண்ணா உருவாக்கியது. அந்த தொழுவிற்கு உருவம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் உருவாக்குவதற்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மாநில சுயாட்சி என்ற உருவத்திற்கு உயிர் கொடுத்தவர். உண்மையில் இது ரவிக்கு எதிரான தீர்ப்பு என்பதை விட எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை ஆளுநர்கள் மூலம் இரட்டை ஆட்சி நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான தீர்ப்பு. ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்றால் முதலில் மொழி, இரண்டாவது கல்வி ஆகியவற்றை அளிக்க வேண்டும். இந்த இரண்டையும் பாஜக அளிக்க துடித்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மும்மொழி என்கின்ற பெயரால் இந்தி திணிப்பை மேற்கொள்ளும் ஒன்றிய பாஜக அரசின் செயல் திட்டத்தை ஆளுநர் தமிழ்நாட்டில் உயர்கல்வியால் புகுத்த முயற்சிக்கும் நிலையில் அவருக்கு உச்ச நீதிமன்றம் மூலம் கடிவாளம் போட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களை துணைவேந்தராக RSS பாஜக கொள்கை கொண்டவர்களை நியமித்து வட மொழிகளையும் வட மாநில கலாச்சாரத்தையும் தமிழகத்துக்கு புதுப்பிக்கவே ஆளுநர் ரவி அவர்கள் திட்டம். தமிழ்நாடு காவேரி ஆளுநர் ரவி மூலம் காவிமயமாக்க துடித்து ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் பெரும் அடியை இறக்கிறது. 10 மசோதாக்களுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரை மாநில அரசே நியமிக்க அதிகாரம் வழங்கும் மசோதாக்கள் 10 மசோதாக்களும் இன்று முதலே நடைமுறைக்கு வருவதால் மாநில அரசே
அதற்கான செயல்படுவோர் என்று நிலை உருவாகியுள்ளது. இந்திய அரசியல் வரலாற்றில் ஆளுநர் அல்லாத குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமலேயே 10 மசோதாக்கள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்தி செல்லுபடியாக்கிய சாதனை திமுக அரசுக்கு கிடைத்துள்ளது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடும் வெல்லும் என்பதை முதலமைச்சர் அவர்களின் நிரூபித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமித்ததற்கான தெடுத்தல் குழுவை அமைக்கும் அதிகாரத்தை முழுமையாக ஆளுநருக்கு கொடுக்கும் வகையில் யுஜிசி மூலம் வரைவு வழிகாட்டு நடைமுறைகளை ஒன்றிய பாஜக அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. ஆனால் திமுக அரசு தனது சட்ட போராட்டம் மூலம் ஆளுநரிடமிருந்து வேந்தர் பதவியையே பிடிக்கும் அளவிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டு மசோதாக்கள் மீது ஒரு ஆளுநர் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 200 as soon as possible என்கின்ற வார்த்தையை அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை மசோதாக்களை கிடப்பில் போடுவதற்கான தற்போதைய மோடி அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் பயன்படுத்தி வந்துள்ளார். as soon as possible என்பதற்கு ஒரு காலக்கேடு இருக்கு. வேண்டும் என்பதுதான் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில அரசின் கோரிக்கையாக இருந்தது. அந்த காலவரையை தற்போது தனது சட்ட போராட்டம் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அல்ல,